வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுத்து பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம், உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பான டைம் தான். ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். கொஞ்சம் டஃப்பான டைம். ஆனால் நான் எப்போவுமே சொல்கிறது தான், நமக்கு சில விஷயங்கள் நல்லதாக கைகூடும். அந்த கைகூடுற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா மற்ற விஷயம் கம்மியாயிடும். சரி, அதனால் ஃபஸ்ட்டு கைகூடுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. நிறைய பேர் இதில் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, வண்டி வாங்கணும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதில் பணம் போட்டால் என்னோடய ஃப்யூச்சருக்கு நல்லதுங்க. நகை சேர்த்து வைக்க போகிறேன். சில பேர் கல்யாணத்துக்கே இருப்பீங்க, என் கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வைக்க போகிறேன், இல்லை என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வைக்க போகிறேன், நகை சேர்த்து வைக்க போகிறேன், இல்லை வீடு வாங்க போகிறேன், இல்லை செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்க ஆசைப்பட்றாங்கன்னா இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது எல்லாமே கை கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த கலர் செட் ஆகும், எந்த பிராண்டு செட் ஆகும், என்ன மாதிரி நம்பர் வச்சா நல்லது அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா சந்தோஷம். போனதில் எனக்கு இது சேனலில் பார்த்து தான் யாரும் வந்தாங்க, எனக்கு டிராக்டர் வாங்கணும் சார், டிராக்டர் என்ன கலர் என்ன நம்பர்லாம் வாங்கட்டும்னா கேட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தனிப்பட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. அதெல்லாம் தனியாக ஜாதகம் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி தான் சொல்லணும். சும்மா ஓரலாக அடித்து விடுற விஷயம் இல்லை, நான் எடுத்து கால்குலேட் பண்ணி தான் பார்த்து சொல்லுவாங்க. அதனால் கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இன்னும் கன்சல்டிங் புக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தனியாக உட்காந்து பேசுறது கரெக்டாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து இதில் நிறைய இது லவ் பண்ணுற ராசி. ஆக்சுவலாக கன்னி ராசி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதன் வீடு வேறு. ஸோ பெண் வீடு, புதன் வீடு, நல்ல லவ் பண்ணுற ராசி. லவ் நல்லபடியாக அமையும். லவ்னா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையும். வீட்டில் இருக்கவங்ககிட்டே நல்லா க்ளோஸாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொன்று, கையில் பணம் நடமாட்டம் இருக்கும், கையில் காசு தங்கும், கையில் காசு நல்லாவே தங்கும். அப்படிலாம் இல்லை சார்னு இழுப்பாங்க சில பேர், அப்படிலாம் இல்லை, சுத்தமாலாம் ட்ரை ஆகாது, கையிலலாம் காசு இருக்கும். சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்களில் வின் பண்ணுவீங்க. நீங்கள் வேலை சம்பந்தமாகவோ, இல்லை திருமணம் சம்பந்தமாகவோ, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் வின் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லது யாருக்கு இது அப்படின்னா, படிக்கிற குழந்தைங்க, 10th +1 +2 படிக்கிற குழந்தைங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, மார்க்கும் சூப்பராக வாங்குவீங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. படிக்கிற குழந்தைங்க பெஸ்ட்டு. வேலைக்கு தேடுறவங்க, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, ஏன்னா வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. இது ஒன்று. அடுத்து, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸுக்காக லோன் வாங்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லோன் வாங்க போகிறீங்கன்னா கூட அந்த லோன் அமையத்துக்குலாம் தாராளமாக ஹெல்ப் ஆகும். சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் கொஞ்சம் முட்டி மோதுங்க, ஜெயிச்சிடலாம். சரிங்களா, எங்கே உஷாராக இருக்கணும்னா திருமணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது இப்போ நம்ம நிறைய இடத்துல மேட்ரிமோனி தெரியாத இடத்துல தான் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறோம். ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களே நீங்கள் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் கூட கூட்டிகிட்டு போகிற மனுஷால நல்ல மனுஷாலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரனே இப்போ உங்களோட 7ஆம் வீட்டுக்கு வரார். ஓகேவா, அதனால் திருமணம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கை கூடுறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது திருமணம் ஆகி சனி பகவான் உங்களை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள் வர மாதிரி இருந்ததுன்னா அதை பேட்சப் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இது.
ஆமாம், பேச்சப் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் நாள் பேசாமல் இருக்கும், ஏனே தெரியாமல் பேசாமல் இருக்கும்லாம் இருப்போம்ல, அது வந்து இப்போ சரி பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான டைம். ஒன்றும் இல்லைங்க, பங்குனி உத்திரம் வருதுங்க, அழகாக குடும்பத்தோடு கோயில் போயிட்டு வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கோயில் போயிட்டு வாங்க, லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா லவ்வர்ஸோட கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். முருகன் கோவிலோ சிவன் கோவில் இல்லை ரங்கநாதர் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க, இது எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து மகப்பேறு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் வெளிநாடு போகிறது, வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் எக்கச்சக்கம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டே நல்லபடியாக வரும். ஓகே, இது ப்ராஃபிட் நல்லபடியாக வரும். நீங்கள் அப்போ இதில் இன்னும் ஜாகிரதை எங்கே இருக்கும்னா செலவு ஜாஸ்தியாக வரும். அது சொன்ன கையில் காசு இருக்கும், பிஸ்னஸ் நல்லா நடக்கும், காசு நல்லா இன்ஃப்ளோ வரும். என்னென்னா செலவு வந்துக்கிட்டே இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் செலவு வரும். அதை குழப்புற மாதிரியே வரும் சம்மந்தம். அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக ஒரு தியானம் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிங்கன்னா பணம் விஷயத்தை நீங்கள் சமாளிச்சிடலாம். பணத்தை கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இது ஒன்று. அடுத்து இதில் ஒன்றும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து கன்னிமார் தெய்வங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். கன்னிமார் தெய்வங்கள் சூப்பராக வேலை செய்யும். பெருமாள் நல்லபடியாக வேலை செய்வார். சரிங்களா, அதான் நீங்கள் வந்து எப்படின்னா இது வந்து சொன்ன நிலம் ராசி பெண் ராசின்றதுனால சாமிங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் படைங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வரவங்களுக்கு அன்னதானம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. உங்கள் கையால் செய்ய முடிஞ்சால் ரொம்ப சூப்பருங்க. உங்கள் கையால் செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல சமையல் செய்ய முடியும்னா சமையல் செய்யுங்க, இல்லை அட்லீஸ்ட் எடுத்து பரிமாறவாக செய்யுங்க. உங்கள் கையால் போட அந்த வைப்ரேஷனை வேறு மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா, இல்லை எனக்கு எதுக்குமே டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வாங்கியாவது போடுங்க, உங்கள் கையால் கடையில் போய்ட்டு வாங்கியாவது கொடுங்க, ரொம்ப நல்லா வேலை செய்யும். சரிங்களா, நீங்கள் இந்த கன்னிமார் தெய்வங்கள் இவங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக வேண்டிட்டு வரலாம். இதுலேயே நம்ம வந்து நிறைய சீடு தெரப்பி சொல்லுவோம், கலர் தெரப்பி சொல்லுவோம். இப்போ இந்த வீடு வந்து புதன் வீடு, உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் கலர்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். கோல்டன் கலர் ட்ரெஸ் இல்லை எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் அதிகமாக போடுங்க. கன்னி ராசிக்கெலாம் இந்த வீட்டு வாசலில் நெல்லை வந்து தோரணமெல்லாம் கட்டுவாங்க, நெல்லை தோரணமாக கட்டுவாங்க, அதெல்லாம் கட்டுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சீடு தெரப்பி கலர் தெரப்பியில் வரும். நம்ம நிறைய கிளாஸஸ் நம்ம இதிலே எனக்கு தெரிஞ்ச நம்ம நம்பர் தன்னாகர்ஷண வகுப்பு பற்றிலாம் போடுவாங்க. இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க, இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஒன்றும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காசை போடுறது அந்த எதில் போடுறத ஜாகிரதை. நிறைய பேருக்கு தங்கம் பிடிக்கும், ஆனால் ஹஸ்தத்துக்கெலாம் ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா தங்கம் கையில் நிற்கிறதுக்கெலாம் அவ்வளோ போராட்டமாக இருக்கும். இன்னொன்று இப்போ சித்திரையாக இருந்தால் சித்திரைக்கு வந்து இந்த கடத்தெருன்னுவாங்க, சித்திரையை வந்து கடத்தெருன்னுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்குறது ரொம்ப பிடிக்கும், இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுன்னு வாங்குறது பிடிக்கும். ஆனால் அவங்க கூட யார் போனாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்கும். நீங்கள் சித்திரை உங்கள் வீட்டில் பொண்ணும் மருமகளோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை நல்லா பாருங்கள், கடை தெருவுக்கு சந்தோஷமாக போவீங்க, திரும்பி வரும்போது சண்டையோடு தான் வருவீங்க. சித்திரைக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களாம் என்னென்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ இவங்க வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன ஆகும், பஞ்சாயத்து நடக்கும். அப்போ இவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணணும். ஹஸ்தம் வந்து தங்க நகை கையில் சேர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ இவங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன ஆகும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது, அது சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லும் போது இதுவும் நியூட்ரலைஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, எந்த மாதிரி விஷயங்கள் என் லைஃபுக்கு நல்லதுன்னு ஒரு தடவை இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு புக்கு தருவோம், அந்த புக்கு எடுத்து கிளியராக உங்கள் லைஃப் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு எழுதி ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே போங்க. இந்த பங்குனி மாதத்துக்கு வந்து இந்த பங்குனி உத்திரம் மெயினாக முருகர் இல்லை நீங்கள் கன்னிமார் தெய்வம் இல்லை உங்கள் குலதெய்வமே கூட வேண்டும். அந்த நாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நாள். குலதெய்வமே வேணால் கூட இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்து வர எல்லா மாதமும் சுபிக்ஷமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் பற்றி, கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க, ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா, இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும்.
சரிங்களா? ஏன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறோம். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகிருஷ்ணம் கிளாஸ், இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.